கடந்த 2022ஆம் ஆண்டு சொத்து வரி உயர்த்தப்பட்ட நிலையில் தற்பொழுது 6% வரை உயர்த்துவது தொடர்பான சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்ற சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தற்பொழுது இவ்வாறான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த தீர்மானம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். வணக்கம் அருணேஸ்வர். சென்னை மாநகராட்சியில மீண்டும் ஒரு முறை சொத்து வரி உயர்த்துவதற்கான அனுமதியை சென்னை மாநகராட்சி மாமன்றம் தீர்மானமாக கொண்டு வந்திருக்கிறது. இந்த மாமன்ற கூட்டத்தின் முடிவில் இந்த தீர்மானம் நிறைவேறப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக தமிழகத்துல கடந்த 2022 ஏப்ரல் 1ஆம் தேதி சொத்து வரி என்பது உயர்த்தப்பட்டது. இந்த சொத்து வரி உயர்வு என்பது சொத்துக்களின் அளவு மற்றும் மண்டலங்களை பொறுத்து வேறுபட்டது. சென்னை எடுத்துக்கொண்டால் கடந்த ஆண்டு குடியிருப்புகளுக்கான சொத்து வரி என்பது 50% 150% உயர்த்தப்பட்டது. இடம் கட்டடத்தின் அளவை பொறுத்து மக்களுக்கான சொத்து வரியில வித்தியாசம் இருக்கும். முன்னதாக சொத்து வரி உயர்த்துவது தொடர்பாக உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் டவுன் பஞ்சாயத்து இயக்குநர் சார்பில் அனைத்து மாவட்ட கலெக்டர்கள், உள்ளாட்சி நிர்வாக மண்டல இயக்குநர்களுக்கு கடந்த 5ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட 6% வரை சொத்து வரியை உயர்த்துவதற்கு தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஜிஎஸ்டிபி எனப்படக்கூடிய கிராஸ் ஸ்டேட் டெவலப்மெண்ட் ப்ராடக்ட் எனப்படக்கூடிய அந்த விகிதத்திலும், அதே போல இந்த ஆனுவல் இன்க்ரீஸ் எனப்படக்கூடிய 6% விகிதத்திலும் எது உயர்வாக இருக்குமோ அந்த உயர்வின்படி இந்த சொத்து வரி என்பது உயர்த்தப்படும் என இந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனுவல் இன்க்ரீஸின் படி 6% என்பது ஒரு ஆண்டுக்கு சராசரியாக உயர்த்தப்பட வேண்டிய சொத்து வரியின் விகிதமாக இருக்கிறது. அது இல்லாமல் ஜிஎஸ்டிபி அதிகமாக இருந்தால் ஜிஎஸ்டிபி எது இவை இரண்டுல எது அதிகமாக இருக்கிறதோ அதுதான் சொத்து வரி உயர்வுல தீர்மானிக்கப்படும். அந்த அடிப்படையில மீண்டும் ஒரு முறை சொத்து வரியை உயர்த்துவதற்கான தீர்மானத்தை சென்னை மாநகராட்சி மாமன்றத்தில் கொண்டு வந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.